இயற்கை இன்பமாகிய அந்த பரம்பொருள் ஆற்றல் தான் என்பதை உணர்ந்து வாழ என்று வலியுறுத்தலாம். அந்த சத்தாகிய பரம்பொருள் நமக்குள் உள்ளும் புறம் நிரப்பி இருக்கின்றது. நமக்குள் இருப்பதை நாம் உணர வேண்டும். அப்படி உணர்வதற்காகத்தான் நாம் இந்த மாதிரி சக்தி விசாரத்திற்காக கூறுகின்றோம். வழிபாடு செய்வதற்காக இறைவன் நமக்குள் இருந்து வெளிப்படுகின்றார் என்ற உணர்வை பெருக்கிக் கொள்வதற்காகத்தான் வருகின்றோம். இதோ நமக்குள் இறையாற்றல் முழுமை, அதை நாம் வெளிப்படுத்தி நிறைவு பெறுதல் வேண்டும். அதனால் அப்படிப்பட்ட அந்த பரம்பொருள் லட்சியத்தை நாம் பெற வேண்டும். முன்னோர்கள் இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு லட்சியம் வைத்தார்கள். இப்போது அந்த விஞ்ஞான யுகத்தில் அந்த லட்சியம் இல்லாமல் போயிருக்கு. முன்னோர் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது இந்த மனித பிறவியுடைய பயன் முக்தி பெறுவது அல்லது மோட்சம் பெறுவது, அதற்கான முறையில் அந்த இல்லற வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழ்ந்தார்கள். அந்த வாழ்க்கை இப்போது இல்லாமல் போயிடுது. இப்போ விஞ்ஞான யுகம் அந்த உலக சுகபோகங்கள், உடலால் பெறக்கூடிய ஐம்புலன் சுகபோகங்களே லட்சியம். விஞ்ஞான முறையில் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் அவங்க எல்லாரும்